அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டில் உள்ள 8 பிரபலமான முருகன் கோயில்களை பத்தி தான் பார்க்க போறோம். முருகன்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாடு அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் ஆன்மீகத்திற்கு பெயர் பெற்றதுன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டோட மத நிலப்பரப்புல மிக முக்கியமான தெய்வங்கள்ல ஒருத்தர் தான் முருகர். அவர் கார்த்திகேயர், ஸ்கந்தன் அல்லது சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த தெய்வம் போர், ஞானம் மற்றும் வெற்றியின் கடவுளாக போற்றப்படுகிறார். முருகன் கோயில்கள் மாநிலம் முழுவதும் சிதறி கிடக்கின்றன. மேலும் இந்த வீடியோவில் மிகவும் பிரபலமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சிலவற்றை தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பழனி முருகன் கோவில், 2வது திருச்செந்தூர் முருகன் கோவில், 3வது சுவாமிமலை முருகன் கோவில், 4வது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், 5வது மருதமலை முருகன் கோயில், 6வது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், 7வது குன்றக்குடி முருகன் கோயில், 8வது வடபழனி முருகன் கோயில். ஆக தமிழ்நாட்டில் உள்ள 8 பிரபலமான முருகன் கோயில்களின் பட்டியல்களை தான் இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம். முதலாவதா பழனி முருகன் கோயிலை பத்தி பாத்துடலாமா? கோயில் நேரம் பாத்தீங்கன்னா காலை 5 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வணங்கப்படக்கூடிய முக்கிய கடவுள்கள் முருகன் தான். இதை எப்படி அடைகிறது? அருகிலுள்ள ரயில் நிலையம் பழனி ரயில் நிலையம், அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை விமான நிலையம். பேருந்து வாயிலாக போகலாம், இல்ல நீங்க தனியாக வாடகைக்கு கார் எடுத்தோ இல்ல உங்களுடைய சொந்த கார்லயோ நீங்க பயணிக்கலாம். தமிழ்நாட்டின் பழனி மலைகள்ல அமைந்துள்ள பழனி முருகன் கோயில் நம்ம தமிழ்நாட்டோட மிகவும் புனிதமான யாத்திரை ஸ்தலங்கள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்ல, பிரபலமான முருகன் கோயில்கள்ல ஒண்ணு. இந்த கோயில் ஒரு மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு. மேலும் பக்தர்கள் கருவறையை அடைய 659 படிகள் ஏறணும். இங்கு வசிக்கிற மக்களின் நம்பிக்கையின்படி இங்குள்ள முருகனை தரிசிச்சா அவங்களோட பாவங்களில் ஒண்ணு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலை மருத்துவ பொருட்களின் கலவையால் ஆனது மற்றும் மிகவும் புனிதமானதா கருதப்படுது. நவபாஷண சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சிலை புனிதமானதா கருதப்படுதுங்க. 2வதாக நம்ம போக இருக்கிற தலம் திருச்செந்தூர் முருகன் கோவில். கோயில் நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலை 6:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். சரி, வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோயில் அதன் அழகிய இருப்பிடம் மற்றும் வளமான வரலாற்றுக்கு பெயர் பெற்ற ஒரு சின்னமான கோயில். இந்த இடத்தில் தான் முருகன் சூரபத்மனை தோற்கடித்ததாக நம்பப்படுகிறது. இங்கேதான் சூரசம்காரமும் நடக்கும். இந்த புகழ்பெற்ற போரை மீண்டும் நிகழ்த்தும் வருடாந்திர சூரசம்கார விழாவை காண பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை புரிவாங்க. அதைத்தான் சொல்லியிருப்பாங்க, அழகா பாடியிருப்பாங்க. கோவில் அருகில் கூடி இருப்பது தலையா கடல் அலையா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு வருவாங்க, தரிசனம் பண்றதுக்காக வருவாங்க அந்த சூரசம்கால நிகழ்வுல. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் அங்கே கூட்டம் அதிகமா இருக்கும். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த திருச்செந்தூர் கோவில போய் அங்க போயிட்டு கடல்ல போயிட்டு ஒரு 3 முறை மூழ்கி எந்திரிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும். அடுத்ததா சுவாமிமலை முருகன் கோவில் காலை 5 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கப்படும். வணங்கப்படக்கூடிய முக்கிய கடவுள்கள் பார்க்கும்போது இங்க முருகன் தான். முருகனுடைய 6 படை வீடுகள்ல ஒன்றான சுவாமிமலை அதன் தனித்துவமான முக்கியத்துவத்திற்காக அறியப்படுதுங்க. முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை இந்த கோயிலில் உபதேசித்ததாக நம்பப்படுது. இந்த கோயில் ஞானம் மற்றும் ஞானத்தின் அடையாளமாக விளங்குது. இது ஆன்மீகம் தேடுபவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக அமைது. மறக்காம இந்த சுவாமிமலை முருகன் கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவில் அதுதான். சரி, அடுத்ததா பழமுதிர்ச்சோலை. இந்த முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நேரத்தை பத்தி பாத்துடலாம். காலை 5 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கப்படும். வணங்கப்படக்கூடிய முக்கிய கடவுள் முருகன் தான். எப்படி அடைவதுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மதுரை சந்திப்பு ரயில் நிலையம், பக்கத்துல இருக்க விமான நிலையம் மதுரை விமான நிலையம், மதுரை சர்வதேச விமான நிலையம் சொல்லுவாங்க. பேருந்து மூலமா நீங்க போலாம், கார் மூலியமாக நீங்க போலாம். அடிக்கடி பஸ் வசதிகள்லாம் இருக்கு. சரிங்களா? சரி, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமையான காடுகள் அமைஞ்சிருக்கிற பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மயக்கக்கூடிய இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட பிரபலமான முக்கியமான முருகன் கோயில். இந்த கோயில் 6 படை வீடு யாத்திரையோட ஒரு பகுதி. மேலும் இது அதன் தெய்வீக சூழ்நிலை மற்றும் இயற்கை அழகுக்காக அறியப்படுது. முருகனின் சிலை நேர்த்தியான நகைகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கோயில் வளாகம் அடர்ந்த காடுகளால சூழப்பட்டிருக்கு. அமைதியான மற்றும் அழகிய சூழலை உருவாக்குது. நானுமே இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். நான் இப்ப சொன்ன எல்லா கோவிலுக்குமே நான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்களும் தரிசனம் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை மறக்காம பகிர்ந்துக்கோங்க.
அடுத்தது 5வதாக மருதமலை முருகன் கோவில். மருதமலை மாமுனியே முருகையா அப்படின்லாம் பாடுவாங்க இல்லையா? எஸ். கோயில் நேரம் பாத்தீங்கன்னா காலை 5 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும். வணங்கப்படக்கூடிய முக்கிய கடவுள் முருகன் தான். எப்படி அடைவது? பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம், அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம். நீங்க வரதா இருந்தா அந்த மாதிரி பண்ணிட்டு போலாம், தரிசனம் பண்ணிட்டு போலாம். பேருந்து மூலமா வரலாம், கார் மூலமாவும் வரலாம். சரி, கோயம்புத்தூருக்கு அருகில் அமைந்துள்ள மருதமலை நம்ம தமிழ்நாட்டின் மற்றொரு பிரபலமான முருகன் கோயிலுங்க. இந்த கோயில் ஒரு மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றியுள்ள நிலப்பரப்பின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை வழங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோயிலுடைய தனித்துவமான அம்சம் குணப்படுத்தும் பண்புகளை கொண்டதான் நம்பப்படுற ஒரு இயற்கை நீரூற்று இருக்கிறதா. பக்தர்கள் ஆன்மீக ஆறுதலையும் உடல்நிலையும் நாடி இங்கு வராங்க. எங்க மருதமலை முருகன் கோவிலுக்கு. அடுத்ததாக 6வது ஸ்தலம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுங்க. கோயில் நேரம் காலை 6:30 மணில இருந்து மதியம் 12 மணி வரையும். மீண்டும் நடை திறக்கப்படும் நேரம் மாலை 5 மணில இருந்து இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும். வணங்கப்படக்கூடிய முக்கிய கடவுள் முருகன் தான். எப்படி அடைவது? அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா மதுரை ரயில் நிலையம், பக்கத்துல இருக்க விமான நிலையம் மதுரை சர்வதேச விமான நிலையம். சரி, இப்ப இந்த திருப்பரங்குன்றம் கோவிலை பத்தி பார்க்கலாம். முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒன்றாக கருதப்பட்டதுனால திருப்பரங்குன்றம் அதன் வரலாற்று முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்றதுங்க. முருகப்பெருமான் மற்றும் அவரது துணைவியாளர்களான வள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோரின் சிலைகள் ஒரே சன்னதியில் அமைந்திருப்பது இதன் தனித்துவமானது. சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கோயில் கட்டிடக்கலை திராவிட பாணியின் அற்புதமான எடுத்துக்காட்டு என்றே கூறலாம். திருப்பரங்குன்றம் முருகன் அவரது துணைவியார்களான வள்ளி, தெய்வானை மற்றும் தெய்வீக மயில் வாகனம் ஆகிய 3 ஒரே சன்னதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரே கோயில் என்ற பெருமையை பெற்றிருக்கு இந்த திருப்பரங்குன்றங்க. வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க, தரிசனம் பண்ணினீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததாக குன்றக்குடி முருகன் கோயில். 7வது நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோயில் குன்றக்குடி முருகன் கோயிலுங்க. கோயில் நேரம் பாத்தீங்கன்னா காலை 6:30 மணில இருந்து மதியம் 12 மணி வரை இருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். வணங்கப்படக்கூடிய முக்கிய கடவுள்கள் முருகன். எப்படி அடைவதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் தான், பக்கத்துல இருக்கிற விமான நிலையம் மதுரை சர்வதேச விமான நிலையம் தான். இங்க இருந்து நீங்க போய்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பேருந்து வசதிகளும் இருக்கு. நீங்க சொகுசு கார்லயே நீங்க பயணம் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டோட கிராமப்புற மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற குன்றக்குடி முருகன் கோயில் ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம்னே சொல்லலாம். இந்த கோயில் முருகனின் குழந்தை பருவத்துல அவர் தங்கியிருந்ததா நம்பப்படுது. அமைதியான சூழலும் அமைதியான சூழ்நிலையும் தியானம் மற்றும் ஆன்மீக சிந்தனைக்கு ஏற்ற இடமா அமையுது. உங்களுக்கு தியானம் மற்றும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்குன்னா இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ண மறக்காதீங்க. குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போறது இயற்கையின் மத்தியில அமைதியான மற்றும் ஆன்மீக அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். சில பெரிய நகர்ப்புற கோயில்களை போல இந்த கோயில் கூட்ட நெரிசல் கிடையாது. எனவே அமைதியான தியான சூழலை விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த இடங்க. அடுத்ததான் நாம இறுதியாக வரப்போறோம் வடபழனி முருகன் கோயிலுக்கு. காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். வணங்கப்படுற முக்கிய கடவுள் முருகன் தான். எப்படி போறது? பக்கத்துல இருக்கிற ரயில் நிலையம் சென்னை மத்திய ரயில் நிலையம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற விமான நிலையம் என்னன்னா மதுரை சர்வதேச விமான நிலையம். சரிங்களா? சென்னையில பரபரப்பான நகரத்துல அமைந்துள்ள வடபழனி முருகன் கோயில் ஒரு பிரபலமான யாத்திரை ஸ்தலம். தைப்பூசம் போன்ற முக்கியமான முருகன் பண்டிகைகள் அப்போ துடிப்பான விழாக்களுக்கு இது பெயர் பெற்றதுங்க. இந்த கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் தன்னுடைய பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்பப்படுது. நிறைய பேர் சொல்றாங்க. இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலையையும் கொண்டிருக்கு. சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான கோபுரங்கள்லாம் இருக்கு. முக்கியமான தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த நம்ம முருகர் மற்றும் அழகான தெய்வமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோயில்கள் வழிபாடு தலங்கள் மட்டும் இல்லங்க, குறிப்பிடத்தக்க கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை அடையாளங்களாகவும் இருக்கு. இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் முருகனோட தொடர்புடைய தனித்துவமான வசீகரம், வரலாறு மற்றும் புராண கதைகளை கொண்டிருக்கிறதா சொல்லணும். இந்த கோயில்களுக்கு போறது ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை ஆராயும் வாய்ப்பு. நீங்க ஆன்மீக அறிவொளியை தேடினாலும் சரி, அல்லது அற்புதமான கட்டிடக்கலையை தேடினாலும் சரி, அல்லது இயற்கை அழகை பாராட்ட விரும்பினாலும் சரி, இந்த கோயில்கள்லாம் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் வழங்குறதுக்காகவே ஏதாவது ஒண்ணு தன்னுள் அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொந்தங்களே, நம்ம தமிழ்நாட்டோட பிரபலமான முருகன் கோயில்கள் எத்தனை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வாய்ப்பு இருந்தா இந்த கோயில்களை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லங்க, போயிட்டு வந்த அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லங்க நான் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம என்னோட அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். சரிங்க சொந்தங்களே, இந்த வீடியோ வாயிலாக முருகனுடைய அவதாரங்களா இருக்கட்டும், இல்ல அவர் எத்தனை கோயில எத்தனை பேரோட இருக்கிறார் அப்படிங்கறத இருக்கட்டும்,
பார்த்து ரசிச்சிருப்போம் இல்லையா? அதாவது இந்த வீடியோ வாயிலாக பார்த்து ரசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.